அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மாஸ்டரோட பணியில உள்ள வந்து கொஞ்சம் தீவிரமாக இறங்கும்போது ஒரு சீனியர் ப்ரிசெப்டர் என்ன ஒரு தடவை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமா? சொல்லுங்க. மாஸ்டரோட பணியை எந்த காரணத்தை கொண்டு நீ செய்வதாக இருந்தால் வெக்கம், மானம், சூடு, சொரணை இது இருந்தா செய்யாது. அந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி அப்போ புரியல, இப்போ புரியுது. இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை கொஞ்சம் இருந்ததுன்னா என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லாம் ஒரு சின்னதா ஒரு மரம் ஒண்ணு இருக்கும், தொட்டாச்சி நீங்கி தொட்டோன்னு சர்ன்னு சுருங்கி உள்ள எழுதுரும். இதுல ஒரு காமெடியான வருத்தப்படக்கூடிய விஷயம் பல இடங்கள்ல அபியாசிஸ் விட்டுருங்க, நம்ம கண்ட்ரோல்ல ஒரு லெவலுக்கு மேல இல்லை. ப்ரிசெப்டர்ஸ் ஃபங்க்ஷனரிஸ்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாளாக பழகிட்டுவாங்க, திடீர்னு ஆஃப் ஆயிடுவாங்க. அப்புறம் என்னன்னு போய் யோசிச்சு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இந்த பணியை பற்றி பேசும்பொழுது ஆங்கிலத்தில் கேண்டிட் கான்வர்சேஷன் வாங்க, மனம் திறந்து பேசுது. நம்ம எதையாவது சொல்லியிருக்கோம், அதோட ஒரு ஆஃப் ஆயிடுவேன். இதுக்கு ஒரு முறை தாஜி அழகா சொன்னார், ஒரு ப்ரிசெப்டர் சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷனரி இப்படி சொல்லிட்டாரு, அந்த லோக்கல் ஒருத்தர் இன்னொரு ப்ரிசெப்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது தாஜி அழகா ஒரு பாயிண்ட் சொன்னார், உன்னுடைய பணி உனக்கும் உன்னுடைய குருநாதருக்கும் சார்ந்தது. இதுல மற்றவங்க யாரும் சொல்றதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் நீ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ அவரோட அலைன் ஆனதா நினைக்கிறது வேற, ஆக்சுவலா அலைன் ஆறுது வேற. நினைப்புதான் பவர்க்கு கெடுத்துக்குதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நிஜமாவே நீங்க அலைன் ஆயிருந்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, நம்ம ஸ்டேட்டை நம்ம மாநிலத்தை பத்தி சொல்ல, என் ஸ்டேட் ஒரு உண்மையான ஸ்திதப்பைக்கு தான் மாறி இருக்கு. நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்க, பதில் தயவுசெய்து எனக்கு சொல்ல வேணாம். நான் ஒரு சிதப்பிரக்கினேன், நான் இல்லை, நீங்க எல்லாம் ஒண்ணு இல்லை, ஆர்எஃப் சிதப்பிரக்கின் இல்லை அப்படின்னு போட்டுறாரு. நான் சொல்றது உங்களை, நீங்கள் உண்மையாகவே சிதப்பிரக்கின் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்களா? கரெக்டா சொல்லுது பாருங்க, டிஸ்கனெக்ட். அதுக்கே தெரியுது தேராது, அப்படி டிஸ்கனெக்ட் ஆயிடுது. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இளங்கோக்கு என்ன பிரச்சனையோ. இது எதுக்காக சொல்றேன்னா, கும்பகோணத்துல முதல் ப்ரிசெப்டர் மீட்டிங்ல நான் ஒரு டாக் ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த டாக்கு நான் ப்ரிசெப்டர் குரூப்லயும் போட்டிருக்கேன். நீங்க நிறைய பேருமே அதை பார்க்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் அப்லோட் பண்ணிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா எவ்வளவு பேர் பார்த்தாங்க, எவ்வளவு நேரம் பார்த்தாங்க தெளிவா தெரியும். இது வரைக்கும் ஒரு 170 பேர் பார்த்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளவு ப்ரிசெப்டர்? 1896. அது 3096 வேற, இது 1858. இதை எடுத்து அதோட சேர்த்துட்டீங்க. ஓரம் கேட்டா இதான் பிரச்சனை. பாவம் அவரே குழப்பிட்டார் பொழுது. இதுல ஒரு 170 பேர் பார்த்துருக்காங்க. ஆவரேஜ் வியூயிங் டைம் அந்த டாக் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45-50 நிமிஷம். ஆவரேஜ் வியூயிங் டைம் பாத்தீங்கன்னா 8 நிமிஷம். பார்த்து பிரதர் சூப்பரா பேசுறீங்க பிரதர், என் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. ஆவரேஜ் வியூயிங் டைம் 8 நிமிஷம். 1-2 பேர் ஃபுல்லா பார்த்துருக்கலாம், வேற விஷயம். அவங்க ஃபுல்லா பாக்குறதுனால ஆவரேஜ் வியூயிங் டைம் 8 நிமிஷமாவது வருது. அதுல நான் சொன்ன ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில நம்ம வளரக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா தெரியாது என்ற தெரியாத நிலை. அந்த டாபிக்கோட யூடியூப் டாக் பேரே பாத்தீங்கன்னா தெரியாது என்பது தெரியாத நிலையில் இருந்து தெரியும் என்பது தெரியாத நிலைக்கு நகருது. இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல லேர்னிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது எதற்காகன்னா,
உண்மையான ஒரு பணிவுத்தன்மை மனசுக்குள்ள வந்திருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு என்னை பத்தி தெரியும், எது தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியும், எது தெரியாது தெரியும், எதுவுமே தெரியும். பிராக்டிகலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஔவையார் நம்மளை பத்தி வசதி சொல்லிட்டு போயிட்டாங்க. கட்டுறது கைமண், கைமண் இவ்வளவு அவ்வளவு கூட கிடையாது, இத்து நூண்டு விரல் நுனியில ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் நம்ம ஆக்சுவலா கத்துட்டு இருக்கோம். இதை பத்தி சார்ஜி மராஜ் ஒரு முறை அருமையாக சொன்னார். ஒரு முறை அவர் யூஎஸ்கோ கனடாக்கோ போறாரு, ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் போய் பாக்குறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் எப்படின்னா 6th வெர்டபிரேல லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், 7 வெர்டபிரேன்னு சொல்லுவாங்க கரெக்டாக. அதுல 6th வெர்டபிரேல லெஃப்ட் சைடு, வேற 7ல மற்ற வேற எதையும் அவர் பார்க்க மாட்டார். அந்த அளவு அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். இதை போன்று நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக் ஒண்டர், ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தோடு நம்ம கட்டுற பில்டிங் இருக்கு பாருங்க, பூந்து வீடு கட்டி வெளியில உலகமே நமக்கு தெரியுன்ற மாதிரி. அபியாசம் சிட்டிங் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீ உனக்கு ஸ்பெஷலா ஒன்று கொடுத்துருக்கு, எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க போல இருக்குங்க, ஒன்று உனக்காக ஸ்பெஷலா கொடுத்துருக்கீங்க, அது சீக்கிரமே தெரியும் பாரு. இது மாதிரி பொதுவா பேசிட்டு அவங்க சுத்த விட்டு போயிடுது. இது எதற்காக நான் சொல்றேன்னா, நமக்கு இன்றைய தினம் பல விஷயங்கள் அநேகமாக தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல இந்த ப்ரோக்ராம் நான் டிசைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி டிசைன் பண்ணி கண்டென்ட்டை டெவலப் பண்ணும்போது நான் டெவலப் பண்ண பல விஷயங்கள் அது உள்ள போகும்போது தெரியும். இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு நாள் எனக்கே தெரியாது. இது பெருமைக்காகவோ இகழ்ச்சிக்காகவோ சொல்லலை. மாஸ்டரோட பணியில உள்ள போகும்போது பல விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு புது விஷயங்களாக தெரியும். ஒரு டாக்ல தாஜி சொன்னார், உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1-2 லட்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. நம்ம ஸ்டாண்டர்டா கண்டிஷனை எல்லாரும் புரிஞ்சக்கூடியது என்ன? பொசிஷன், அதுதான் கண்டிஷன் நம்ம நினைக்கிறது. இப்ப நம்ம உள்ள போற சப்ஜெக்ட் தமிழ்நாட்டில் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் ஓவரால எப்படி நடக்குது அப்படின்ற உங்களுக்கு ஒரு புரிதல். இதை ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது ஒரு ஃபங்க்ஷனரின்னு கேட்டார், இவ்வளோ நடக்குது, ரிசப்டர் கேட்டவோட பரவாயில்ல. இதை புரிவதற்காக இதை ஒரு 4 பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, 4 கான்செப்டா பிரிச்சிருக்கு. இது எதற்காக எனக்கு தெரிய வேண்டும்னா, இதை நான் செய்யறேனோ இல்லையோ நம்ம மூமெண்ட் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டா ஒரு விளக்க உரை சொல்வதற்கு நமக்கு தெளிவாக புரியணும். 4 எழுத்துக்கள் நீங்க ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க, MSDR அப்படின்னு. இது என்ன, இதுல என் பங்கு என்ன, இதுல நான் இப்ப செய்யறதோட இன்னும் பெட்டரா ஏதாவது பண்ண முடியுமா? 2022 மே மாத கடைசியில கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. RF அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்தியாவில் முதல் முறையாக மாஸ்டர் உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி ZCs அதோட அவ்வளவுதான். தமிழ்நாடு மொத்தம் 15 ஜோன், அது மாதிரி இந்தியாவில் அங்கே ஜோன், அதோட ஸ்ட்ரெயிட்டா மாஸ்டர் கீழே ஒன்றும் கிடையாது, சிசின்னு இருப்பாங்க, நடுவு ஒன்றுமே கிடையாது. இந்த 2022 RFன்ற கான்செப்ட் ஆரம்பிச்சு ஆர்டர் போட்டோம்னா கொஞ்ச நாள் அவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம், அதுதான் இதனுடைய தாக்கத்தின் முதல் விதை. விதை முன்னாடியே போட்டாச்சு, அட்லீஸ்ட் எனக்கு புரிதல் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எல்லா பாப்புலேஷனுக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் ஒன்று இருக்குன்றது தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா, நீங்க ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க, சாப்பிட்ற ஐட்டமோ உடுக்கிற ஐட்டமோ உறங்குற ஐட்டமோனா உடனே என்ன பண்ணீங்க, அதுக்குன்னு ஒரு பிராண்டை பார்ப்பீங்க. நிறைய பேர் அநேகமாக ஒரு பிராண்டு போடுவாங்க. ஒரு துணி வாங்குறீங்கன்னா இந்த கடை, இந்த பிராண்டு, இந்த பேரு, ஏன் அப்புறம் தரம் நல்லா இருக்கும். அந்த பிராண்ட் ரீகால்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு பொருளை நீங்கள் தேட உங்களை வைப்பதற்கு. முந்தானத்திகரமோ நான் இந்தியாவில் ஐபோன் சேல்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கு, பேப்பர்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கு. அவங்க லாஸ்ட் 1 இயர்ல கிட்டத்தட்ட
10,000 கோடியோ 1,00,000 கோடியோ சேல்ஸ் இந்தியாவில் பண்ணிருக்காங்க. அந்த போன் வச்சு உங்களால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? மற்ற என்ன போன்ல எல்லாம் என்ன பண்றீங்களோ அது எல்லாத்தையும் இதுலயும் பண்ண முடியும். ஆனா மற்ற போன் 10,000 15,000 1 லட்சம் 1.5 லட்சம் 1.25 லட்சம். எதனால வாங்குறீங்க? ஐபோன் இல்ல கெத்து. கரெக்டா? இந்த ஐபோன் கெத்துன்ற ஸ்டேஜ் அவங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? 2001 முதல் அவங்க பிராண்ட் லான்ச் பண்றாங்க. ஐபோன்றது ஆப்பிள் முன்னாடியே இருந்தது. அவங்க மீண்டும் 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 பண்ணது நான் பல இடங்கள்ல சொன்ன விஷயம். இன்னைக்கு நம்ம புஷ் பண்றோம், எல்லாரையும் போய் கன்வின்ஸ் பண்றோம். ஹார்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஹார்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஹார்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ்ல பாருங்க, உங்க ஊர்ல ஒரு நல்ல ஃபேமஸ் ஒரு பஜ்ஜி கடை சாயங்காலம் இருந்ததுன்னா அவன் வந்து உங்களை வாங்கன்னு சொல்லுவானா? நீங்க போய் அண்ணன் 2 நிமிஷம் நில்லுங்க, கல்லு சூடாயிட்டு இல்ல எண்ணெய் சூடாயிட்டு நின்று வாங்கிட்டு போவோம். ஏன்? மனசுல வந்து உட்காந்துச்சு. நீங்க அதை போய் தேட ஆரம்பிக்கிறீங்க. சார்ஜ் மகாராஜ் வருது, சிச்சுவேஷன் வருது. கடவுளுக்கே அந்த பிரச்சனை இருந்துங்க. குருநாதர்களை எதுக்கு உருவாக்கினாரு? அவர் மூலம் நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக. என்னை தேடி வாப்பா, என்னை தேடி வா, என்னை தேடி வா. இன்னைக்கெல்லாம் தேட ஆரம்பிச்சோமா என்ன பண்றாரு? அவர் போய் ஒழிஞ்சுட்டாரு. நாம தேடுறோம், தியானம் பண்ணி எங்க இருக்காரு, என்ன ஏது. இந்த நிலைமையில 3 வருஷத்துக்குள்ள அக்ராஸ் இந்தியா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேரு பக்கெட் எம்னு இருக்கு இல்லையா? அந்த எம்ன்றது மார்க்கெட்டிங் சொல்லி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரியணும். ஏன்னா உங்களால இதுல சில சிறிய விஷயங்களை கண்டிப்பாக செய்ய முடியும். மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து இந்த பொருள் இருக்குன்றத உலகத்துக்கு சொல்லுது. இது நடக்கலன்னா என்ன ஆகும்னா வள்ளலார் பாட்டு மாதிரி நம்மளும் பாடிட்டு இருக்கோம். வள்ளலார் என்ன சொன்னாரு? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. பொருள் இருக்கு, வாது ஆளுக்கு. ஏன்னா அந்த பொருள் இருக்குன்றது உலகத்திற்கு தெரியவில்லை. இது தாஜி கண்டிப்பாக அவர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண ஒரு பெரிய சேஞ்ச், பெரிய சேஞ்ச். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவைப்பட்ட அவனே வரணும். அது ஒரு காலகட்டத்துக்கு சரியாக இருந்தது. சஹஜ் மார்க்ன்றது உலகத்துக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் மாத்தின போது அவர் பட்ட கஷ்டம் கூட இருந்து பார்த்துருக்கு. எல்லாரும் அவரே கேள்வி 3 மாஸ்டர் சொன்னதை மாத்திட்டீங்க. நீ உள்ள போய் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சஹஜ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இந்தியன் வார்த்தை, சான்ஸ்கிரிட் வார்த்தை. அதுக்கு பின்னாடி ஒரு மதம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். பாதை அதேதான், பேர் வேற. ஒரு டாக்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2015 தாஜி எக்ஸ்பிளைன் பண்றாரு. The process is the same, the name alone has changed அப்படின்னு. அதுவும் உலகத்துக்கு புரியுது. ஹார்ட்ஃபுல்னஸ் நியூட்ரல் வார்த்தை. ஹார்ட் ஃபுல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம் தாண்டிய விஷயன்றது அவனுக்கு தெரியாமலே புரியும். தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ற வேலை. ஒரு கார் டீலர்ஷிப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த கார் இங்க இருக்குன்ற சொல்ல வேண்டியது கார் விற்கிறவனுடைய ஓனரோட வேலை. அது ஏதோ ஒரு பிராண்டிங் வச்சு அதை போடும்போது நீங்க போயிட்டு ஓ இது நல்லா இருக்குன்னு தேட ஆரம்பிப்பீங்க. அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு டீலர்ஷிப்புக்கு போறீங்க, அங்க இருக்கிற சர்வீஸை பார்த்து நீங்க வாங்குறீங்க. இதுதான் ஒவ்வொரு ஸ்டெப்ல உங்களுக்கு புரியும் போது நான் சொல்லுவேன். இந்த மார்க்கெட்டிங்ல புஷ் புல்லுன்னு 2 சொல்லுவாங்க. புஷ்ன்றது நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணி என் பொருள் இருக்கு வாங்க சொல்றது. புல்லுன்றது எப்படின்னா நான் இருக்கேன்றத சட்டுலா உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கு. டைரக்டா சொல்லணும் அவசியமே இல்லை, சட்டுலா சொல்றோம் நம்ம இருக்கோம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட வெறும் ஒரு பேர் மட்டும் இருக்கும். அந்த பேரை வச்சு அவங்க ஆஃபர் பண்ற 20, 30, 40 சர்வீஸ் நம்மளுக்கு தெரியும். அது ஒரு டாட்டாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கணும், அம்பானி, அதானி, whatever. நம்ம அந்த நிலைமைக்கு இன்னும் போகல. நம்ம இப்பவும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வர சொல்ல. கன்வின்ஸ் பண்ணி நீங்க வர சொன்னீங்கன்னா டைம் ஆகும். அப்படின்னா புல் மார்க்கெட்டிங்க்கு போகணும். புல் மார்க்கெட்டிங்கிறது என்ன?
உங்களை அவங்க வந்து கேட்பாங்க, சார் நான் சிட்டிங் வரணும், கேள்விப்பட்டேன், என் நண்பர் சொன்னாரு, வேர்ட் ஆஃப் மவுத், இல்லை யாரோ சொன்னாங்க, எங்கேயோ தேடினேன். இப்போ ஆர்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் சொன்னாலே இதெல்லாம் புல் மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கான சிறு முயற்சிகள். உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனரியாக இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம். ப்ரிசெப்டர்ஸால் இந்த மார்க்கெட்டிங்கிறதுல 2-3 விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக செய்ய முடியும். இதுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. 5-10 நிமிஷம் ஒதுக்கினா போதும் ஒரு நாளைக்கு. இது உங்களுக்கு புரியணும்னா முதல்ல மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ன்ற கான்செப்ட் புரியணும். மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்னா யாரு? யாராவது ஒருத்தர் சொல்லி ஒரு 50-100 பேர் கேட்கறாருன்னா அவர் பேர் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர். ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர், ஒரு டாக்டர் ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர். ஃபீல்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே உங்க எல்லாருக்குமே ஒரு 50, 100, 200, 300 பேர் பர்சனலா தெரியும். அது மேலே கூட தெரியும். உங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு கான்டாக்ட் லிஸ்ட்டை ப்ரௌஸ் பண்ணி பாருங்க, எவ்வளோ பேர் இருக்கோ இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் சேவ் பண்ணி வச்சிருக்கு. என்னோட ஃபோன் எடுத்தீங்கன்னா ஒரு 8000-9000 பேர் வாட்ஸ்அப்ல இருப்பாங்க. இது இல்லாமல் ஆயிரக்கணக்கான குரூப்ஸ், சப் குரூப், கம்யூனிட்டி எல்லாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும். இவங்க அத்தனை பேரையும் நீங்க எந்த செலவும் இல்லாமல் புஷ் மார்க்கெட்டிங் இல்லை, புல் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப்ல பண்ண முடியும். என்ன சிம்பிளா பண்ணலாம்? எல்லா ப்ரிசெப்டருக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்றது, இதற்கான கண்டென்ட் கொடுக்கறதெல்லாம் ஒரு பேக் அண்ட் டீம் உருவாயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல வர ஆரம்பிச்சோம். இன்னும் 2 வாரத்தில் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாக இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் 2 ஜோன் பாக்கி இருக்கு, 5 ஜோன் பாக்கி இருக்கு, 2 விசிட், அதுக்கப்புறம் சென்னை. உங்களுடைய வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். யூஸ் பண்றீங்களா? பண்ணலாம். பொதுவான விஷயங்களை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த செஷனை 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணி முடிச்ச உடனே 3வது நாள் 4வது நாள் ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனரின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் ஆர்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்றேன், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டேன். 5-6 வருஷமா இவருக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் பிரான்ச் மேனேஜர் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார், என்னங்க ஏதோ போட்டிருக்கீங்க, என்ன விஷயம்? இவர் நேரடியாக அவரை போய் பார்த்து பேசி 3 சிட்டிங் முடிச்சுட்டு எனக்கு அனுப்பிட்டார். ஒன்றும் இல்லைங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் தியானம் செய்கிறேன், எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கு, முடிந்தால் என்னை தொடர்பு கொள்ளும். அவர் இதாக செலவிச்சாரா? ஒன்றும் இல்லை. இது புஷ், அது வேற மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப்லேயே புஷ் இருக்கு. புஷ்ன்றது என்ன? ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்னு இருக்கு. இப்போ வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல 35 per month குறைச்சிட்டான், அது வேற விஷயம். ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல நீங்க ஒரு 500 பேர் ஆட் பண்ணிக்கணும். அவங்க உங்க பேரை சேவ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா டெய்லி அவங்களுக்கு ஒரு முறையாவது நீங்க ஃப்ரீயா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல ஒரு விஷயத்த அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது அவங்க வேணாம்னா பிளாக் பண்ணுவாங்க, இல்லை உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணுவாங்க. இந்த தகவல்களை நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லை. இது பண்ண முடியுன்ற முதல்ல அவேர்னஸ் வேணும். நான் கப்பல பேசும்போது சொன்னேன் இல்லையா, மூவிங் ஃப்ரம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்ற நிலையில் இருந்து எனக்கு தெரியும் என்பது தெரியாத நிலைக்கு மூவாது. எனக்கு மூச்சு விட முடியுன்றது யாராவது எனக்கு மூச்சு நிறுத்தினாதான் தெரியும், இல்லைன்னா அது மட்டும் தானா நடந்துட்டு சப்கான்சியஸ் ப்ராசஸ். இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன வைக்கிறது, இதுக்காக என்ன பண்ண போறோம், இந்த செஷன்ஸ்லாம் முடிஞ்ச உடனே ப்ரிசெப்டர் கம்யூனிட்டியில ஒரு ஃபிக்ஸட் டைம்ல இதை ஸ்டேட்டஸா வைங்கன்னு ஒரு கண்டென்ட்டை போடும். அது இமேஜா இருக்கும், இல்லைன்னா டெக்ஸ்டா இருக்கும், இல்லை லிங்கா இருக்கும். இமேஜ்னா அதை என்ன பண்ணணும், லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர்ன்னு போட்டீங்கன்னா கீழே பட்டன்ஸ் வரும். அதில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வாட்ஸ்அப்பையும் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிங்கன்னா கனெக்ஷன் இருக்குன்னா வித்தின் 30 seconds 1 minute 2 minute அப்லோட் ஆகும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றது 24 மணி நேரம் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் அது டிஸப்பியர் ஆகும். இதே ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் அந்த லெஃப்ட் அப்டேட்ல கீழே போனீங்கன்னா ரைட்ல பட்டன் ப்ளஸ் பட்டன் இருக்கும். இதான் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் உள்ளே போனீங்கன்னா மெட்டான்னு ஒரு ஃப்ரீ பட்டன் இருக்கும்.
ஒரு ப்ளூ பட்டன் இல்லை ஒரு பர்பிள் கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு ஹவு டு மேக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ வாய்ஸ்லயோ போடுங்க. அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க. இது எதுக்கான, இது செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. 5-10 செகண்ட் ஆகும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கனெக்ட் ஆனால் அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிடும். இதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் மெசேஜோ சேனல் இன்னொன்று இருக்கு. போன வாரம் நான் ஈரோடு இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது ப்ரோக்ராம் நடக்கும்போது 5 பேர் பேரலாக வாட்ஸ்அப் சேனல் அவங்களே ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் சேனல்ன்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, இப்போ எனக்கு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கும், ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சேனல் உருவாக்கலாம். ஏன்னா ப்ராட்காஸ்ட்டுக்கோ குரூப்புக்கோ லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப் சேனலுக்கு அப்பர் லிமிட் ஆஸ் ஆஃப் நோ கிடையாது. கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் அதில் சேர்க்க முடியும். அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேரை போடுங்க. அதில் நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு உலகத்தில் தெரிந்த நல்ல விஷயங்கள், பிடித்த விஷயங்களை அங்கே போடலாம். மெதுவாக மக்கள் அதை பார்த்துட்டு வந்து சேருவாங்க. அப்பப்போ நடுவில் we also sell steel. டாடா ஸ்டீலோட அந்த காலத்து அட்வர்டைஸ்மெண்ட், நாங்கள் ஸ்டீலை விற்கிறோம் அப்படின்றது டாடா ஸ்டீல் ஒரு ஃபேமஸ் ஆடு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப ஃபேமஸ். அது போய் நெட்டில் தேடி பாருங்க. இது எதுக்குன்னா, இது எல்லாம் நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் செய்ய முடியும். ஃப்ரீ டைம் நம்ம எல்லாருக்கும் நிறைய இருக்கு. இது வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகலாம். கண்டென்ட் நாங்களே கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். அநேகமாக இந்த மாத கடைசியில், ஜூன் மாத கடைசியில். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொன்னேன், வாட்ஸ்அப் குரூப்பு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சொன்னேன், வாட்ஸ்அப் சேனல் சொன்னேன். இது ஒரு புல் மார்க்கெட்டிங். நீங்கள் ப்ரிசெப்டராக ஃப்ரீயாக பண்ண முடியும். ஃபங்க்ஷனரினா இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இரண்டாவது, தில்லுமுல் படத்தில் சிவாவை பிரகாஷ் ராஜ் இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இல்லை, நான் மயிலாப்பூரில் இருக்கேன். எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க? கை தூக்குங்க. வெரி குட். சிஸ்டர் சைடில் பாதிக்கு மேலே கையை தூக்கல. ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்கு தெரியுமா? முகநூல் பதிவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வீட்டுக்கார ஃபோனில் பார்த்து பேசுங்க. அதான் தமிழ்லையும் சொன்னேன். ஃபேஸ்புக்னா ஏதோ என்னப்பா அவர் இங்கிலீஷில் திட்டுறாரு. இதில் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு உலகம் அரட்டை அடிக்கும் ஒரு அரங்கமாக மாறிக்கொண்டிருக்கு. எல்லாருக்கும் எதையா பற்றி அரட்டை அடிக்கும். பிக் பாஸ் நல்லா வரதுக்கு காரணம் என்ன? மொத்தம் அரட்டை தான் வெட்டி பார்க்கணும். அதனால தான் பார்க்கணும் கேண்டிட் கேமரா. இந்த ஃபேஸ்புக்கில் என்ன அட்வான்டேஜ், உங்களுக்கு பிடித்த எந்த விஷயங்களும் வேணால் போடலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆவாங்க, அதை பார்ப்பாங்க. அதன் மூலமாக இப்போ இன்ஃபேக்ட் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 21 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓவர் நைட்டாக வித்தின் லெஸ் தென் 1 டே டிசைட் பண்ணி 21 நாட்கள் பன்னாட்டு யோகா தினத்தை ஒட்டி ஒரு ஃப்ரீ ஆசனா கம் பிராணாயாமா கம் முத்ரா கம் ரிலாக்ஸேஷனை ஃப்ரீயாக சொல்லிட்டோம். தியானத்தை பற்றி பேசவே போகிறோம். கான்சியஸாக இதை முடிவு பண்ணி பண்ணுறோம். சில ஜோனில் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, சில ஜோனில் இன்னி நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். இது எங்கே பண்ணுறாங்க? இதுக்கு தேவையான எல்லா ஃப்ரீ போஸ்டிங்கும் ஃபேஸ்புக்கில் போய் போடணும். அதில் இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு வச்சிங்கன்னா ஆடை பூஸ்ட் பண்ணி நிறைய பேரை போய் பார்க்க வைக்கணும். அது உங்கள் இஷ்டம். இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது பிடித்தவர்கள், ஏன்னா மெடிடேஷன் சொன்னீங்கன்னா உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. நான் உங்களுடைய உடல் நலத்திற்காக ஆசனாசும் முத்ராசும் பிராணாயாமமும் மைண்ட் ரிலாக்ஸேஷனும் சொல்லித்தரேன் அப்படின்னு 21 நாட்கள் போட்டு 21 ஜூன் யோகா தினம் அன்னைக்கு அவங்கள ஆசிரமத்துக்கு வர சொல்றோம். இந்த முயற்சி ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடங்களை நீங்க ஃப்ரீயா பண்ண முடியும். இதற்கு என்ன செலவு? ஒன்றும் கிடையாது. இதை நீங்க ஆசனாஸ் பண்ணணுமா? அதுவும் தேவையில்லை. இந்த ஆடை போட்டு அது கீழே உங்க லோக்கல் ஜோன்ல ஒரு கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு விட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அவங்களே போய் ஜாயின் பண்ணி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வேசிவ். அவனை மிரட்டியோ கன்வின்ஸ் பண்ணியோ ஒண்ணுமே கிடையாது. உங்களோட உடல் நலத்துக்கு இன்னைக்கு ஒரு ஆசனம், நாளைக்கு ஒரு ஆசனம், 21 நாளைக்கு சிலபஸ் கூட போட்டு கொடுத்தாச்சு உங்க எல்லா ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸும். இன்னைக்கு என்ன ஆசனம், என்ன பிராணாயாமம், என்ன முத்ரா, எண்டிங் ரிலாக்ஸேஷன் 15 நிமிஷம், என்ன நடக்கும், இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு. இதை செய்யும் பொழுது ரெண்டாவது நான் சொல்ற, ஃபேஸ்புக் உங்களுக்கு ஓபன் பண்ண தெரியலன்னா தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல வேற யாருமே கேட்கணும். உங்க குடும்பத்துல ஒரு 15 20 25 வயசுல யாராவது இருப்பாங்க.
பாக்கெட்ல போன் இருக்கா, அதை தூக்கி அவன்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வெளியில வரமாட்டீங்க, கட 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 கடன்னு போட்டுனே இருப்பீங்க. எதுக்குன்னா ராஜி சொல்ற மாதிரி தான், எல்லா விஷயத்துலையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஃபேஸ்புக்ல டைம் வேஸ்ட் பண்றது இருக்கு, நல்ல விஷயங்கள் போட முடியும். இது இரண்டும் நீங்கள் கண்டிப்பாக முடிந்தால் இன்று இல்லைன்னா நாளில இருந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸ்டாண்டர்டைஸ் கண்டென்ட் வர வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க. இது இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சா செய்யுங்க, தெரியலன்னா பரவாயில்ல. இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு. இன்ஸ்டா ரீல்ஸ் இன்னொரு அட்வான்டேஜ், நீங்க பாக்குற நல்ல மாஸ்டரோட இல்லை அது மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஸ்டால குரூப் வைக்க முடியும். ஒரு 15, 20, 30 பேருக்கு ஸ்டாண்டர்டா நீங்க ஒரு இன்ஸ்டால மெசேஜ் குரூப்பை போட்டு அதில் போஸ்ட் பண்ணா அவங்களுக்கு தான் போயிடும். இன்னும் அது நல்லா தெரியுதுன்னா அந்த மாதிரி ரீல்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்களே அதை வேல்யூ எடிஷன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் யூத் YTCஸ்லாம் ஈஸியாக பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து வச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் நான் என்னென்னலாம் பேசுகிறேனோ அதை ரெக்கார்ட் பண்ணி அதில் போட்டு, ப்ரிடாமினேட்டாக நான் பேசுறது எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தம். அங்கங்கே ஏதாவது லீடர்ஷிப் இருக்கும், அதையும் போட்டு. யூடியூப் சேனல் உங்களுக்கு இல்லைன்னா கூகுளில் போனீங்கன்னா, உங்களுக்கு ஜிமெயில் இருந்ததுன்னா யூடியூப் சேனல் ஃப்ரீ. இதையும் தாண்டி ஹையர் லெவலில் போனீங்கன்னா லிங்க்டின், எக்ஸ், ட்விட்டர்னு சொல்லுவாங்க, அந்த அதுலலாம் போஸ்டிங்லாம் பண்ண முடியும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணுறதுக்கு கையில் ஃபோனு இல்லை ஒரு லேப்டாப்பு, ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. கண்டென்ட் உங்களுக்கு தெரியலன்னா டீம் கொடுக்கும், நீங்களே கிரியேட் பண்ணலாம், பெரிய விஷயம் அல்ல. காமராஜர் கதையை சொன்ன மாதிரி தான், தெரியாது என்பது ஒரு காரணமாக இனிமேல் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த வேலை தெரியாது, வேலை தெரியாதுன்னா ரெண்டு விஷயம், ஒன்று கற்றுக்குங்க, இல்லை தெரிஞ்சவன்ட்ட வேலையே கொடுங்க. இல்லைங்க எனக்கு அவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமேல் முடியாது, ஆனால் என் பையனுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும், என் மருமகனுக்கு தெரியும், அவங்கள்ட்ட கொடுங்க. அப்பா தயவு செஞ்சு டெய்லி இந்த ப்ரிசர்வ் கம்யூனிட்டிக்குள்ளே போ. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனரி ஊருக்கு வந்தேன். நான் அவரோட பேசினது டக்குன்னு மொபைலில் பார்த்தேன், ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன், அப்படியே அசந்துட்டேன். சே இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க, என்னங்க எதுக்கு இருந்துன்னு டக்குன்னு மெயில் அனுப்புறீங்க, தலைவர் சொல்லிட்டாரு. என்ன இல்லைங்க இந்த இமெயில் என் பையன் அனுப்பிச்சிருப்பான். ஏன் இமெயில் எனக்கு பார்க்க தெரியாது, என் இமெயில் லாகின் என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன், அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது RF எப்போ மெயில் அனுப்பிச்சாருன்னா பார்த்து பதில் போடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனே ஒரு பதில் போடுவான், அடப்ப பதில் கூட வந்து இல்லையா, பரவாயில்ல இதுக்கு அவ்வளோ நல்லதுங்க. புரியல இது சொல்றத பார்த்தா இவர்தான் அவரோட அவங்களுக்குலாம் டவுட் வரும், இவர் இல்லை என்ன டவுட் வரும். இந்த மார்க்கெட்டிங்கிறது நீங்க பண்றதுதான் சொல்லிடுது. இது இல்லாம ஆர்கனைசேஷன் பண்ணுது. நம்ம மேசிவா பெரிய லெவலில் சோஷியல் மீடியா அவுட்ரீச் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னோட வைத்தி மகேந்திரனோட நடந்த கான்வர்சேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்குன்னா, 2 பேர் ஏதோ பேசிக்கிறாங்க, அது அப்படியே பரவும், கேட்பாங்க என்னவா பேசுறான். இதே மாதிரி நீங்கள்லாம் கூட லோக்கல் சேனல்ல அப்பியர் ஆகலாம். தயவு செஞ்சு செய்ய ஆரம்பிங்க. அதையும் ஒரு ஆக்டிவிட்டியா போடுங்க, அப்பியர் இன் லோக்கல் டிவி சேனல்ஸ். தியானத்தை பத்தி போய் பேசுங்க, தியானத்தின் மூலமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பேசுங்க. கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வீடியோ போய் பாருங்க, மாஸ்டரோட வீடியோ பாருங்க, எல்லா கண்டென்ட்டும் மனப்பாடம் பண்ணி அங்க போய் அப்படியே ஒட்டி. அநேகமாக இந்த லோக்கல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நெட்வொர்க்ல வேலை செய்யறவங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் போட்டு விட்டுருவான், வீடியோ போட்டு விட்டுருவான். அதை கீழே ஒரு ஸ்க்ரால்ல உங்களுடைய பேரோ மொபைல் நம்பரோ வாலண்டியர் நம்பரோ போட்டீங்கன்னா ஓடும். 84 ப்ரிசெப்டர் சொன்னீங்க இல்லையா உங்க ஜோன்ல, நம்பர் கரெக்டா ஞாபகம். இந்த 84 பேரும் வாரத்துக்கு ஏதாவது ஒரு லோக்கல் கேபிள் சேனல்ல பேசிங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு யோகாவை பத்தி பேசுங்க, ஒரு நாளைக்கு பொதுவான கான்செப்ட்ஸ் பத்தி பேசுங்க, நல்ல விஷயங்கள் உலகத்துல நிறைய அதை பத்தி பேசுங்க. தியானத்தை பத்தி மட்டும் பேசணுன்ற அவசியம். நீங்க யாருன்றதா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிக்கும் நீங்க ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சரா மாறுவீங்க. பல இடங்கள்ல நான் போகும்போது எனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏர்போர்ட் ஸ்டேஷன், சார் அவங்க வீடியோ பார்த்தேன், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, சாதாரணமாக நடக்கும். சில பேர் எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் செய்யறதுக்கே இல்லை, நான் எல்லா இடத்துலையும் போய் பேசினே இருக்கேன், பேசுறத போட்டுனே இருக்கேன்.
தேவையில்லாததை வெட்டி போடுவேன், தேவைப்பட்டதை ஒட்டி போடுவேன். இப்போ நான் பேசுறது கூட எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறாங்க? இதன் மூலமாக நாளைக்கு யாராவது கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதை மாதிரி நான் எப்படி பேசுறது. இதை யோசிச்சுதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி HFOன்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு. இது ஏற்கனவே SMOன்னு நடந்தது, சர்ச் மார்க் ஒரேட்டர்ஸ்னு 2017 19 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 280-300 பேர் அப்படியே ட்ரெயின் பண்ணுது. இந்த HFOன்றது என்ன? ஹார்ட்ஃபுல் ஒரேட்டர். இதுல என்ன நீங்க பண்ணலாம்? எப்படி மைக்க பிடிச்சி பேசணும், 2 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம். இதற்கு ஃப்ரீயாக பயிற்சி. இதுதான் சகோதரர் ஹரிகிருஷ்ணன் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா போய் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1000க்கு நெருங்கிட்டோம். இந்த 1000 பேரும் இன்றைக்கு மதத்தை பற்றி நான் குறிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் சில மதங்களில் பரப்புரையாளர்கள் சம்பளம் போட்டு வேலைக்கு வச்சிருக்கு. மாசத்துக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் சம்பளம். உடனே என்ன கேட்காதீங்க சார், நீங்க கொடுக்குற ஒரு பேச்சுக்கு புரிதலுக்காக சொல்லுங்க. இவரோட வேலை என்ன? டெய்லி ஊர் ஊரா போய் மைக் செட்டை போட்டு அவர்களுடைய நம்பிக்கையை உலகத்திற்கு வைக்கும். ரைட்டு தப்பு அது உங்களுடைய முடிவு, உங்க பார்வை. ஏன்னா நம்மளும் பேசுறோம்ல. இந்த HFO ப்ரோக்ராம் நீங்க பண்ணிட்டு அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் தைரியமாக எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுவதற்கு உங்களை தயார் செய்யக்கூடிய விஷயம். இந்த ஸ்கில் உங்க எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்கு, பேசக்கூடிய ஸ்கில். உங்களை தனியா உட்கார விட்டு ஒரு கேள்வி கேட்டா 1.5 மணி நேரம் பதில் பேசுவீங்கல்ல. இங்க வந்து நீக்க சொன்னா கால் லைட்டா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு கால் ஆட ஆரம்பிச்சோம். இது ஒரு தனி ஸ்கில்லு, இதை சொல்லிக் கொடுக்குறோம். இதை வேணா நீங்க கத்துக்கங்க. உங்க ஊர்ல எல்லா ப்ரிசப்டர்ஸ் இது வரைக்கும் ட்ரெயின் ஆகலைன்னா தயவு செஞ்சு HFO ப்ரோக்ராமை நான் கம்பல்சரியா ப்ரிசப்டருக்கு ஆக்கியிருக்கேன். செய்ய மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம ஆக்கிட்டு. மாஸ்டர் ஆப்சன்ட் ஷேர் கம்பல்சரினாரு, கேட்டு பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, நம்மளும் விடுவோமா? நான்லாம் வந்து இமயமலைக்கு பனியை விற்கிறவங்க, சூரியனுக்கு டார்ச் எரிக்கிறவங்க, இதை மாதிரி. இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது லோக்கல் சேனல்ல அப்பியர் ஆக ஆரம்பிங்க, பேசுங்க. ஒண்ணுமே இல்லையா, இன்னைக்கு கூகுள்ல அதுக்கு டூல்ஸ் வந்துச்சு. ஒரு 5 லைன் போட்டு அந்த 5 லைனை ஒரு 3 நிமிஷம் வீடியோ ஃப்ரீயாக மாற்றி கொடுக்கும். நோட்புக் எல்லாரும் வந்து பார்த்துருக்கீங்களா? ஆப் ஃப்ரீ. போனீங்கன்னா கூகுளில் கண்டென்ட் ஒரு 4 லைன் கொடுத்து, ரீசெண்டாக ஒரு இடத்துல போகும்போது சொன்னால் அவர் அதுக்குள்ளே ஒரு 10 வீடியோ கிரியேட் பண்ணி ஒரு ரிசல்ட் அனுப்பிச்சிட்டார். 10 செகண்ட் 20 செகண்ட். பொதுவான கான்செப்ட் தான். எதுவுமே வந்து சகஜமாக ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி இல்லை. அவர் அதை பழகிக்கிறார். இது எல்லாமே ஃப்ரீ. எதுக்கு நீங்கள் ஒன்றும் செலவிடணும். உங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லையா, மாஸ்டர் பேசினா ஏதாவது ஒரு சின்ன PDF ஃபைல எடுங்க. அந்த PDF ஃபைல இந்த டூலில் போட்டு முடிஞ்சா அந்த ஸ்க்ரீனில் காட்டுங்க. அந்த PDF ஃபைலில் நெட்டு கனெக்ட் ஆகுதுன்னா கூகுள் அந்த இது அவங்களோட ஆப் இருக்குல்ல, ப்ரௌசரில் பாருங்க. அதில் அந்த கண்டென்ட்டை போட்டு இது எனக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோவா, 1 நிமிஷம் வீடியோ போட்டு அதுவே எடுத்து கொடுத்தோம். அதை உங்களோட யூடியூப் சேனலில் லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ரீலில் லோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. எதனால சொல்றேன்னா, இது அனைத்தும் செய்வதற்கு உங்களுக்கு பெரிதாக தகுதிகளோ மூளையோ புத்திசாலித்தனமோ பெருசால ஒன்றும் தேவை, லைட்டா வேணும். இது அத்தனைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னைக்கு உங்க ஃபேமிலிலேயே யாராவது ரெடியானுங்க. அப்படி இல்லைன்னா ப்ரிசெப்டர்ஸ்க்கு நீங்க வேணும்னு கேட்டீங்கன்னா AI டூல்ஸ்க்கு ட்ரைனிங் ஏற்பாடு பண்றதுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். இது நம்மளுடைய டீம் இருக்கு. எதற்காகனா உங்களுடைய சர்க்கிள்ல ஒரு 50, 100, 200 பேர் உங்களுக்கு மட்டுமே தெரிந்தவர்கள் இருப்பார்கள். 1 to many. இவங்களுக்கு போட்டீங்கன்னா அவன் நல்லா இருந்தா 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான், அவன் நல்லா இருந்தா இன்னும் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணல, அதை பாருங்க. இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு பார்த்துக்கணும். இது எதற்காகனா இந்த மார்க்கெட்டிங்ல ஒரு போர்ஷன் என்னால செய்ய முடியும்னு உங்களுக்கு புரிய வைப்பதற்காக. இப்போ லிங்க்டின்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 4 ஆர்டிகல் போஸ்ட் பண்றேன். அதுல 3 பொதுவாக தான் இருக்கும். 1 இன்டைரக்டா வேல்யூ சிஸ்டம், திங்கிங், ஃபீலிங், இதை மாதிரி இருக்கு. அதை பார்த்தவன் என்னோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணா மற்ற விஷயங்கள் அங்கே இருக்கு. சட்டிலா சொல்றது, நம்ம சிஸ்டமே செட்டிலான ஒரு விஷயம். இது மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கிறது எதற்காக நான் சொன்னேன்னா, இதுதான் சீடு ஜென்ரேஷன், லீடு ஜென்ரேஷன். அது சீடை போட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்கள உள்ள கொண்டு வருது.
இதுல போனீங்கன்னா அடுத்த லைன் பாத்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கும். இந்த எஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் சொல்லுவாங்க. சேல்ஸ் இல்லைன்னா செல்லிங். எனக்கு பொருள் பிடிச்சிருக்கும், அதான் கடைக்குள்ள உள்ள வராரு, ஆடை பார்த்து வராரு, ஃபேமிலி யாரோ சொல்லி வராரு. உள்ள வந்தோன்னா அந்த கவுண்டர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த பொருள் அவருக்கு என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சு அவருக்கு விற்கணும். கரெக்டா? அப்படி விற்கலன்னா கடல்ல பெய்யற மழை மாதிரி. மார்க்கெட்டிங்ல நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு. உள்ள நான் ஆல்ரெடி நடத்தின எல்லா ப்ரிசெப்டர் கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் சொல்றது, சார் நிறைய லீடு வருது, ஃபாலோ யாருமே பண்றது, கன்வர்ஷன் விடுங்க, லீடு வருது, எனக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் கனெக்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நம்ம பண்றது அப்படின்னா என்ன, ஒரு 50, 100, 200 பேரை ரீச் பண்ணக்கூடிய ஆப்ஷனை விட்டுறோம். ஜோனல் லெவல்ல நீங்க இதுக்கு கண்டிப்பாக ஒன்று பண்ணணும், லீட் ஃபாலோ மெக்கானிசம், சிஆர்எம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஒரு லீடு உள்ள வருது, ஒருத்தர் எனக்கு பொருள் பிடிச்சிருக்குன்னு சொன்னார்னா அவருக்கு அந்த பொருளை அனுபவிப்பதற்கு நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம், பிராணாவதியும் 3 செட்டிங்கும். அது நடந்து முடிக்கிற வரைக்கும் அந்த உள்ள ஒருத்தர் வந்தவரை நம்ம விட்டுறக்கூடாது. சிஆர்எம் டூல்ஸ் இம்ப்ளிமெண்டட் ஜோனல் லெவல் போடுறது, அப்புறம் என்னன்றது சொல்றேன். இதுல உங்களுக்கு ப்ரிசெப்டருக்கு டைரக்டா ரோல் கிடையாது, அதனால நான் டீப்பா போல. இது ரீச் அவுட் அந்த டீமுடைய வேலை. உதாரணத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரோ சென்டர் கோஆர்டினேட்டரோ இல்ல அந்த ஸ்பெசிபிக் டீம்ல சில வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, இந்த காலேஜ்ல இன்ட்ரெஸ்டடுங்கன்னு சொல்லுவாங்க, இவர் போய் பார்ப்பாரு, பேசுவாரு, ஒரு எம்ஓஏ போடுவாங்க, ஒரு டிஸ்கஷன் நடக்கும், இவ்வளோ நாள்ல இந்த நாட்கள்ல செய்யலாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நாளைக்கு நீங்களே கூட உங்க ஜோனல் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மீட்டிங் நடக்கும்போது எவ்வளவு லீடு வந்தது, எவ்வளவு இடத்துல நம்ம ஆக்சுவலா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்கணும். 50 லீடு வந்ததுங்க, 10 இடத்துல தான் நம்ம கனெக்ட் இனிஷியேட்டிவ் பண்ணணும். இன்னைக்கு அந்த டேட்டா யாருக்குமே எங்கிட்டையும் இல்லை, இசைச்சிட்டும் இல்லை. எவ்வளவு லீடு வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆக்சுவலா தெரியும், எவ்வளவு நடந்ததுன்னு தெரியும், எவ்வளவு வந்ததுன்னு தெரியாது. ஆனா அது நார்மலா உலகளாவிய ஒரு சம்பிரதாயம் மார்க்கெட்டிங் கான்செப்ட் 1:10, 10 லீடு வந்தா ஒண்ணுதான் கண்ணோட்டம், மற்ற 9 ஏதோ ஒரு காரணத்தினால் கைவிட்டு போயிடும். இந்த 2வது பக்கெட்ல டீப்பா போல, இந்த சேல்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, அவர் போயிட்டு ஒரு எம்ஓயு சைன் பண்றாரு, இல்ல அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்குறாரு, இந்த தேதியில வந்து நாங்க 3 சிட்டிங் கொடுக்குறோம். நம்ம வீட்டில் கெரசின் ஊற்றுறதுக்கு ஒரு ஃபனல் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு மைண்டில் வச்சு, அது மேலே பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும், கீழே வரும்போது சுருங்கிடும். இந்த மேலே அகலமாக இருக்கு இல்லையா, அதுதான் மார்க்கெட்டிங், இருப்பதற்குள் அகலமானது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் நேரம் இருக்கணும், மேலே போடுறது கீழே வெளியில் வரணும். 100 பேர் பொருளில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சானா 100 பேர் சின்சியர் அபியாசியாக மாறி இருக்கணும். அது மாறாததுனாலதான் மீண்டும் மீண்டும் எந்த இடத்துல போனாலும் சண்டே செக்ஷன் வெட்டன் செக்ஷன் போனா 10 வருஷம் 5 வருஷம் பார்த்து முன்னாடி பார்த்த அதே முகங்கள் தான் இருக்கு. புது முகங்கள் வந்தாலும் நீடித்து நிலைப்பதில்லை, அதுக்கு நம்ம அப்புறம் வரும். ஸோ சேல்ஸ் 10 ஒன்னாயிடுச்சா, 10 வருது, அது ஒன்னாயிடுச்சு. இந்த சேல்ஸ் முடிஞ்சவங்க போயிட்டு 3வது பண்றீங்க, இதுல உங்களுக்கு வேலை இருக்கு. டீன்றத பாத்தீங்கன்னா டெலிவரி. டெலிவரினா என்ன, அந்த இடத்துல போய் இந்த செஷனை நடத்துது, பொருளை கொடுத்தல். ஒரு கடையில நீங்க ஆர்டர் புக் பண்ணீங்கன்னா பில்லு போட்டு கையில ஐட்டம் கையில கொடுக்கும். இது உங்களுடைய பிரைமரி வேலை. ஒரு கனெக்ட்ல ஒருத்தர் உங்க லோக்கல் டிசிஓ சிசிஓ கனெக்ட் வாலண்டியரோ இங்க ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த 3 நாட்கள் நீங்கள் வர வேண்டும் சொன்னா நீங்க போவீங்களே, அதுதான் ஆக்சுவல் டெலிவரி. ஆனா இந்த டெலிவரியை நீங்க கரெக்டா பண்ணலன்னு சொன்னா பொருள் வாபஸ் வரும். கடையில பொருள் நல்லாலாம் என்ன சொல்லுவோம், சார் ரிட்டர்னு ரீஃபண்ட் கொடுங்க. சில கடையில நோ ரீஃபண்ட் பாலிசி, ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் போடணும். நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரீஃபண்டு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் காணாம போயிடும்.
ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டும் என்று மாஸ்டர் சொன்ன பொருள் வேற, நான் கொடுக்குற பொருள் வேற. இது கிட்டத்தட்ட 95-98% அன்பார்ச்சுனேட்லி இதுதான் நடக்குது. நான் 10 ரூபா கொடுத்து சில்லறை கேட்டா 10 1 ரூபாயோ, 5 2 ரூபா காயினோ, 2 5 ரூபாவோ கொடுக்கணும். 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்தேன், 1 ரூபா கொடுக்குறீங்க, 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா சில்லறை வரணும். இல்லை, நம்ம கொடுக்கிற பொருளில் தர்மி நக்கீரன் சொன்ன மாதிரி பொருளில் குறை இருக்கிறது. ஏன் இருக்கு நீங்க யோசிங்க. இதுக்கு நான் பதில மத்தியானம் சொல்றேன். ஆனா நீங்க கொடுக்கிற பொருளும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருளும் அநேகமாக ஒன்றாக இருப்பதில்லை. ஒத்துக்கலன்னா உங்க பேப்பர்ல நான் ஒத்துக்கொள்ளவில்லை எழுதி, ஒத்துக்கிறீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் நான் பதில் சொல்றேன். எனக்கு கொடுத்த பொருள் குருநாதர் இதை கொடு என்று சொல்கிறார், அதை நான் கொடுக்கவில்லை. அதனால என்ன நடக்குது? அடுத்த பக்கெட் உண்ட வாங்க. அடுத்த பக்கெட் என்ன? ஆறுன்றது என்ன? ரிட்டன்ஷன். ஃபனல் இங்க பெருசா இருக்கு, இங்க வரும்போது இங்க 100, இங்க 1. இன்னைக்கு நம்ம மிஷனுடைய ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா 1% கம்மி. 100 பேரை பாக்குறோம், 10 பேர் இந்த பொருளை கொடுன்னு சொல்றான், ஒரு ஆள் அந்த பொருளை வாங்குறான், அந்த ஒரு ஆளும் அநேகமாக நிலைச்சு நிற்குது. ஒரு பையன் ஸ்கூல்ல பஸ் ஸ்டாண்ட் வரைஞ்சு பஸ் எல்லாம் வர, அங்க இருக்கிற மக்கள்லாம் வர சொல்லி பேப்பர் கொடுத்தாங்க. எம்டி பேப்பரை வாத்தியாரை திருப்பி கொடுத்தாங்க. என்னடா இல்லைங்க, அது ஓலை வச்ச பஸ் ஸ்டாண்டுங்க, காத்து வச்சுது, அது பறந்து போயிடுச்சு. சரி, பஸ் வந்த பஸ்லாம் கிளம்பி போயிடுச்சு இல்ல, பேசஞ்சர்ஸ் எல்லாம் பஸ்ல ஏறி போயிட்டாங்க சார். காலியான பேப்பர். நம்ம பிரிசப்டர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த எம்டி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் வச்சுருந்தோம். அந்த ஒன்னா ஒரு 100 சேருது தெரியுமா? அந்த 100ல ஒரு 2 3 தேங்கி நிற்கிறதா நம்ம எல்லாம். ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அகலமா ஃபனல் வருது, இங்க 100 10 1, இந்த 1 விழுந்தனே இருக்கு. அது 1 100 ஆகி விழும்போது 1 நிக்குது, அந்த 1 நடுவில் நிக்குது. அதுல இருந்து இப்போ ரிவர்ஸ்ல ஒரு ஃபனல் யோசிச்சு பாருங்க. அந்த 1 பிடிச்சதுனால இன்னும் 10 பேரை கூப்பிடுது, 100 பேரை கூப்பிடுது, 200 பேர் கூப்பிடுது. இப்படி வளர்ந்ததுதான் நம்மளுடைய மார்க்கம். அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்கு யோசிச்சு பாருங்க. எங்க பிரச்சனை இருக்கு? மார்க்கெட்டிங் சரியா பண்றது இல்லை. சரிங்க, நம்ம ஃப்ரீயா பண்றோம், செலவு கிடையாது, புரியுது, கொஞ்சம் ஒத்துக்க முடியும். அதையும் புத்திசாலித்தனமாக நீங்கள் மாற்ற முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அரசு மாற்றம் பியூர்லி வீட்டில் உட்காந்து அச்ச பசங்கனால நடக்குது. அவன் வீட்டில் எங்க உட்காந்துருக்கான்? அமெரிக்காவில் உட்காந்துருக்கான், லண்டன்ல உட்காந்துருக்கான், ஜப்பான்ல உட்காந்துருக்கான். வெர்ச்சுவல் வாரியர்ஸ். நீங்க அத்தனை பேர் வெர்ச்சுவல் வாரியர்ஸா பாசிட்டிவா மாற முடிஞ்சுன்னா தமிழ்நாடு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னால 1 மாசம் கொண்டு போய் சேர்க்க. இந்த 1 மாசத்துல 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. போய் சேர்ந்துருக்குன்னு சொன்னா நாளை தெருவில் யாரை நிறுத்தி ஹார்ட்ஃபுல்னஸ் தெரியுமானா தெரியும்னா சொல்லு. ஹார்ட்ஃபுல்னஸ் தெரியுமா? தெரியும். செய்யலையா? இல்லை, எனக்கு டைம் இல்லை. அது ஓகே. இப்போ ஒரு இன்னாரும் உங்களுக்கு தெரியுமானா தெரியும். அவர் ஓட்டு போட்டையானா? இல்லைங்க, ஓட்டு போடல. அது ஓகே. இவரை தெரியுமா? தெரியும். நமது பொருளானது உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் வச்சு உலகத்தை விட்டுருக்கு 8 கோடி மக்கள் இல்லை. நீங்க இந்த 4 டிஸ்ட்ரிக்டை மட்டும் எடுத்து, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் ஏதோ ஒரு பாப்புலேஷன் இருக்கு இல்லையா? எவ்வளவு 4 டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் தெரியுமா? பாருங்க, அதுவே தெரியாது. என்ன பண்றது? 4 டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு பாப்புலேஷன் நீங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். திருப்பத்தூர், ராணிப்பேட்டு, வெள்ளூர், திருவண்ணாமலை 4 சேர்ந்து எவ்வளவு இருக்கும்? 20 lakhs. அதுக்கு மேல இருக்கும், கண்டிப்பா அதுக்கு மேல இருக்கும். 60 lakhs வச்சு அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்ல கூகுள்ல கேட்டீங்கன்னா சொல்லிடும். இந்த 60 லட்சம் பேருக்கும் நாளைக்கு நான் ரோட்ல சாம்பிள் ஒருத்த நிறுத்தி, சார் ஹார்ட்ஃபுல்னஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தெரியும். அவன் எந்த அளவு தெரியும், தொந்தரவு பண்ணாதே, 10 பேர் இதான் கேட்டுன்னு அந்த அளவு அவன் சொல்லலாம். இல்லை எனக்கு தெரியுங்கன்னு ஆரம்பிச்சிட்டேன், இல்லை நான் ஆரம்பிச்சேன் 3 சிட்டிங் எடுத்தேன், என்னால் தொடர முடியவில்லை, அது ஓகே.
இன்னைக்கு நமக்கு முதல் கோணல்லையே மாட்டிட்டு இருக்கோம், முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அது சேல்ஸா மாறணும். அது நிறைய ப்ரிசர்வ் டெஸ்ட் இல்லை. அதை நான் உங்கள்கிட்ட நான் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர விரும்பல. அந்த சேல்ஸ் டெலிவரியா மாறும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. கொடுத்த பொருளை, இதை என்ன ஒரு வர்ஸ்ட் சிச்சுவேஷனா, அவனுக்கு என்ன பொருள் வேணுன்றது அவனுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அவனுக்கு தெரியாதுன்றதுனால அந்த பொருளை தரம் தாழ்ந்து கொடுக்குறோன்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கு. இதுதான் அல்வா, இந்த அல்வாக்கு இப்படிதான் டேஸ்ட் இருக்கணும், உங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அல்வா சாப்பிட்றான், அல்வா கொடுக்கறதுக்கு பிறகு அல்வா கொடுக்குறீங்க. அதாவது அல்வா கொடுக்கல. அதனால என்ன ஆகுது? அவன் உங்கள் நமது மார்க்கத்தில் தங்குவது இல்லை. இந்த பொருள் எனக்கு வேணாங்க, இந்த பொருளுக்காக நான் வரல அப்படின்னு அவனுடைய உள்மனது சொல்கிறது. உங்களுடைய பணி மார்க்கெட்டிங்ல வீட்டில் உட்காந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, அது என்னன்றது எது. டெலிவரி அப்படின்னா நான் காத்தால பேசும்போது சொன்ன மாதிரி நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சிட்டிங்கும் பாபுஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். பாபுஜின்னு அவர் சொன்னார், நமக்கு நம்ம மாஸ்டர் கொடுக்குற மாதிரி. அப்படி கொடுக்கலன்னா நீங்க கொடுத்த பொருளில் குறை இருக்கிறது, அது அவனுக்கு தெரியாது, நேச்சருக்கு தெரியும். அதனால என்ன ஆகுனா, அவன் உள்ள இறங்கக்கூடிய அந்த விஷயமானது முழுதாக இறங்காததினால் அவன் தங்குவது இல்லை. அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இப்ப செய்யறதோட இன்னும் பெட்டரா எப்படி பண்ணணும்னா, நான் டெலிவர் பண்ணக்கூடிய கனெக்ட் சிட்டிங்ஸோ ஃபாலோ த்ரூ சிட்டிங்ஸோ எப்படி நான் அந்த தரத்தை குருநாதரை போல் உயர்த்துவது. இதை பத்தி நீங்களே பேசுங்க. சில விஷயம் நானும் மத்தியானம் சொல்ல போறேன். இந்த ரிட்டன்ஷன் உள்ள வந்தான், டெலிவரி கரெக்டா இருக்கு, வந்துட்டான். அவர் காமிச்ச சகோதரர் லட்சுமிநாராயணன் காமிச்சதுல பாத்தீங்கன்னா 90 நாட்களை தாண்டி less than 1% தான் காமிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உள்ள வந்து அவனும் அவ்வளோ உள்ள வந்து ஒரு சண்டே சத்சங் சென்டருக்கு ரெப்பிட்டேட்டிவா வரதில்லை. வந்திருந்தாங்கன்னா எல்லா இசட்சியும் ஒவ்வொரு முறை என்னிடம் பேசும் கேள்வி என்னவாக இருக்கும்? சார் இடம் போடல, எங்க சென்டர்ல இடம் போடல, சேர் விடணும், சோத்தை இடிச்சு கட்டி இது பெருசாகணும். இதெல்லாம் நடக்குன்ற எண்ணத்தோட தான் ஹெச்எம்சியை ஆரம்பிச்சது. ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் எதற்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லோரும் தியானத்தை கற்றுக்கொண்டு உள்ளே வரும்போது அவர்கள் அமர்ந்து தியானம் செய்வதற்கு இடம் போராது. இது 2 வருஷத்துல நடக்குதா, 20 வருஷத்துல நடக்குதா, அதை பத்தி நமக்கு அக்கறை இல்லை. என்னைக்குமே வரக்கூடிய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளையை பிளான் பண்றதுதான் ஒரு உண்மையான கம்பெனியுடைய தரம். அடுத்த வருஷம் 10 கோடி பேர் சிட்டிங் எடுக்க போறோம், அது நான் இன்னைக்கு ரெடியா இருக்கேன். சிட்டிங் எடுத்து உள்ள வந்துட்டான், அவெல்லாம் எங்க போய் தியானம் பண்ணுவான்? ஒரு வாரம் வருவான், 2 வாரம் வருவான், பார்ப்பான், ரொம்ப கூட்டமா இருக்குங்க, போயிடும். அப்படின்னா எவ்ரி 10 நிமிஷத்துல நடக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தை உருவாக்க வேண்டும். இன்ஃபேக்ட் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் உருவாக்கும் பொழுது அந்த ஃபார்ம்ல கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல நான் போட்டிருக்கேன், இதுவரை அபியாசி ஆறாதவர்கள் கூட அவர்கள் வீட்டில் தியான மண்டபத்தை வைத்துக் கொண்டார். எப்படின்னு உங்களுக்கு தோணுதா? தோணல. ஏன் வச்சுக்கணும்? நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. எங்க வீட்டுல ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்குதுன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை மேல நடக்குது. நார்மலா வீட்டு வாசல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு விக்கிரகத்தையோ இல்ல ஒரு பேரையோ ஒட்டி வச்சிருப்பாங்க. அது இருக்குங்க நம்ம ஊர்ல. நார்மல் நான் பல இடங்கள்ல பண்ணி 1-2 இடத்துல நடந்திருக்கு. சார் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் விடுங்க, இது உங்க ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் மாதிரி. யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு போவாங்க, பரவாயில்ல வச்சிருக்கேன். இது அடுத்த லெவல். இன்னைக்கு இல்லை, உடனே நாளைக்கு போயிட்டு ஊர்ல இருக்க எல்லா வீட்டு வாசலையும் போஸ்டர் ஓட்டிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் வர 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 என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடு
நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க சிட்டிங், 2 பேர் 3 பேர் 4 பேர். உங்க வீட்டில் இடம் இல்லையா, யாராவது ஒரு அபியாசி வீட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அங்கே போய் நடத்துங்க. நான் வேணாம்னு சொல்ல. ஒரு ப்ரிசப்டர் என்கிட்ட வந்து கேட்டார், சார் எங்கள் வீடு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான், ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் தான், என்னால் முடியாது சார். பக்கத்து தெரிஞ்ச அபியாசிகள் வீடு ஏதாவது பெருசு இருக்கா? இருக்கு. அவர் வீட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவர்கிட்ட போய் நீங்கள் சிட்டிங் கொடுங்க. நல்லா இருக்கு பண்ணார். இதை நம்ம செய்யும் போது இந்த ரிட்டன்ஷன் பெட்டர் ஆகும் போது இந்த ஃபனல் ரிவர்ஸ் ஆகி பெருசாகிறதுக்கு வர பேரல் மாதிரி நேரம் வரும். மேலே விழுறது கீழே அப்படியே அபியாசிகளாக மாறணும். இது நடக்கும் பொழுது இன்னும் பல ஆத்மாக்கள் பிரைட்டர் வேர்ல்ட் ஹையர் ரீஜன்ஸ் போக ஆரம்பிக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள், அதையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய பல ஜீவராசிகள் அப்கிரேட் ஆகி வரத்துக்கு நம்மளால வாய்ப்பை கொடுக்க முடியும். இதை போன்ற ஒரு விசால பார்வையை நம்ம மாற்றி அமைக்கணும். இந்த இடத்துல நான் சின்னதாக ஒரு பாஸ் விடுறேன். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதுல யாருக்கா ஏதாவது கேள்விகளோ எண்ணங்களோ இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லை கேளுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் பெரிய செய்ய முடியாத ஒரு பிரம்ம பிரயத்தனமா? எல்லாமே பெட்டர் சிட்டிங் கொடுக்குறது நீங்க ஒன்றும் பெரிய அப்படியே பயங்கரமான பிசிக்கலாலாம் மாறணும். உங்களுடைய சிட்டிங் கொடுக்கிற திறமையை அவரை போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். மார்க்கெட்டிங் சில விஷயங்கள் சொன்னேன், இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது செலவாகுமா? கிடையாது. டேட்டா இருக்கு, ஃபோன் இருக்கு, கண்டென்ட் சென்ட்ரல் டீம் கொடுத்துரும். அடிஷ்னலாக உங்களுக்கு அதில் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது உங்களுடைய திறமை. யூடியூப் சேனலில் போய் பேசுறீங்க, லோக்கல் கேபிள் டிவியில் போய் பேசுறீங்க, லோக்கல் ப்ரெஸ்ஸில் இன்டர்வியூ கொடுங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் வாரத்துக்கு வாரம் ஏதாவது ப்ரெஸ்ஸில் போட்டுனே இருப்பார். அவருக்கு ப்ரெஸ்ஸில் நண்பர்கள் ஜாஸ்தி. ஒரு கிராமத்தில் போய் 2 பேருக்கு சிட்டிங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவார். மாதத்துக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் கொடுக்குறாரு, அது அவரே பார்த்துக்கிட்டு, ஹார்ட்ஃபுல்னஸ் இந்த இடத்தில் நடக்குது, ஹார்ட்ஃபுல்னஸ் அந்த இடத்தில் நடக்குது. மக்கள் பார்க்கணுன்னா டெய்லி வாரம் வருது. இதை பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமா? பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். சேல்ஸ் நீங்க பண்ண வேணாம், கனெக்ட்ல இருந்தீங்கன்னா பண்ணலாம். ஸ்டேட்டஸ் எதுல போடுறது? அதுக்காக நான் சொல்றேன், நான் வந்து சென்ட்ரல் கண்டென்ட் கொடுத்துடுறோம்னு சொல்றேன். யூடியூப்ல நீங்க இப்போதைக்கு டைரக்டா கண்டென்ட் போடுறதா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அதனால லோக்கல் சேனல்ல போய் பேசுங்க, லோக்கல் கேபிள்ல பேசுங்க. இப்ப நிறைய அபியாசிகள் என்ன பண்றாங்கன்னா, எங்க மாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் வச்சு பேச வச்சுட்டு, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கூகுள் டூல வச்சு நீங்களே சின்னதா ஒரு 3 நிமிஷத்துல கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்னா அவசரப்பட்டு ஹேஷ்டேக் போட்டாலும் போடாலும் பெரிய வித்தியாசம் எனக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நடக்கும். இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தோணல. நான் முதல்ல சொன்ன விஷயங்களை செய்யுங்க. கண்டென்ட்டை ரீட்வீட் பண்ணுங்க. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டெய்லி மினிமம் 2-3 ட்வீட் வருது. நான் பல ப்ரிசப்டேட் என்ன சொல்றேன்னா, அவர் போடுறத ரீட்வீட் பண்ணுங்க போதும், வேற ஒன்றும். அதை மீட்டருக்கு மேலே பார்த்ததுனால மீட்டரை கரெக்டாக முடியும்ன்றது. அதுக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க அது மாதிரி பண்றதா தான் எனக்கு சொல்லுங்க, நான் சென்ட்ரல் கைட்லைன்ஸ் கொடுக்குறேன், அதுபடி செஞ்சா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நிறைய பேர் பண்றாங்க. அதை சரி சில வழிமுறைகள் படி பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க, நாசிக்ல மட்டும் நோட் அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன். நாசிக்ல அடிக்கிற நோட்டு மாதிரி அடிக்கணும், முதல்ல நாசிக் பர்மிட் பண்ணணும். ஆனா அந்த நோட் அடிக்கலான்றத பத்தி நான் பேசுறேன். அதாவது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறை இருக்கு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு நீங்க ஸ்பெசிபிக் சேனல் ஆரம்பிச்சு பண்ணா சொல்லுங்க, அந்த கண்டென்ட்டுக்கான கைட்லைன்ஸை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. இதுல செய்வதற்கு உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலா பெரிய பயங்கரமா ஸ்கில் வேணுமா? அதை பத்தி உங்களுக்கு கேட்க தெரியாது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் டீப்பா நம்ம இன்னும் இறங்கல. தெரியாது என்பது தெரியாது, அதனால் அதை பத்தி கேட்க மாட்டோம். ஒரு சின்னதா பாஸ் விடுவோம், ஒரு 5 minutes பிரேக், திரும்பி தொடரும். நன்றி.